இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஏசியை சோலரில் ரன் பண்ணணும்னா என்ன காஸ்ட் ஆகுதுன்னு லாஸ்ட் யூடியூப் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டீங்க. இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது 110 3-star பேனசோனிக் இன்வெர்டர் ஏசி. இதுக்கு நான் சோலார் பேனல், இன்வெர்டர், பேட்ரி, ஏசியோட காஸ்ட்டு, ஏசிக்கான இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டு இதெல்லாம் நான் டோட்டலாக பண்ணி முடிச்சு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, எர்த்திங்கு, பவர் கேபிள் எல்லா காஸ்ட்டும் சேர்த்துனா கடைசியாக ஆகிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 74,810 ரூபா 10 பைசா. இது வந்துட்டு ஒரு 10க்கு 10 இல்லை ஒரு 16க்கு 10 அப்படின்ற ரூமில் நீங்கள் இந்த ஏசி இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஓடும். அதே நீங்கள் நைட்லேயும் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேட்டரியில் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணணும். ஸோ பகலில் 4 மணி நேரம், நைட்டில் 2 மணி நேரம் கணக்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக போகிற செலவு 84,412 ரூபா. இது வந்துட்டு உங்களுக்கு இந்த காஸ்ட்டில் பண்ண முடியாது, இதெல்லாம் கிடைக்காது, ஓடாது அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா இந்த ஏசியை நான் இப்படி தான் 2 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொந்த வீட்டுக்கோ வாடகை வீட்லையோ எங்கே இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நீங்கள் பண்ணி ரன் பண்ணலாம். சோலார் நீங்களே செட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.